இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் என்ற நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் தாட் வந்தாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. ஒவ்வொரு வீட்லேயும் இந்த கிறிஸ்மஸ் சீசனோட கண்டிப்பாக எல்லாரும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சே தான் தீருவாங்க. சிலர் வீட்டில் சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கலாம், இல்லாவிட்டால் சில பேர் வீட்டில் 8 feet 9 feetக்கு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கலாம். மற்ற சிலர் வீட்டில் எப்படி இருக்கும்னா நேச்சுரல் கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வைப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் அவங்க எங்கேயாவது கடைக்கு சென்று நேச்சுரலாக இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயை பர்ச்சேஸ் பண்ணி வந்து வைப்பாங்க. இல்லாவிட்டால் சிலர் வீட்டில் எவர் கிரீன் கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இருக்கும். இப்படியாக கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாத ஒரு வீடே நம்ம இந்த கிறிஸ்மஸ் சீசனில் பார்க்கவே முடியாது. சில பேர் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க, சில பேர் வீட்டுக்கு வெளியில வச்சிருப்பாங்க, சில பேர் கார்ல கூட வச்சிருப்பாங்க. இப்படியாக கிறிஸ்மஸ் ட்ரீ என்றாலே அந்த சீசனுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக மாறிவிட்டது. என் அன்பு சகோதரி சகோதரிகளை, அமெரிக்கன் கிறிஸ்மஸ் ட்ரீ அசோசியேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா சுமார் 95 மில்லியன் யுஎஸ் ஜனங்க, அதாவது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கிற 95 மில்லியன் பேர் அவங்க ஜனங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்க கண்டிப்பாக கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருப்பாங்களாம். என் அன்பு சகோதரி சகோதரிகளை, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ முதலாக எங்க ஃபர்ஸ்ட் வச்சாங்கன்னு பார்க்கும் பொழுது 16ஆம் நூற்றாண்டுல 16th centuryல அவங்க ஜெர்மனில தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 1800sல குவீன் விக்டோரியா, அது அமெரிக்க ஐக்கிய நாடு, லண்டன் போன்ற இந்த மாதிரி ஒயிட் நேஷன்ஸ்க்கு அவங்க கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. சிலர் வீட்டில் எப்படி இருக்குமா, அவங்க எவர்கிரீன் கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்க, இல்லாட்டா வீட்டுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அவங்க வளர்த்து வைப்பாங்களாம். அப்படி இல்லாட்டா சில இடத்துல என்ன நடக்குதான், பெரிய பெரிய பிளான்டேஷன்ஸ் வைப்பாங்களாம். அதாவது வருடந்தோறும் இந்த கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு அவங்க என்ன செய்வாங்க, பெரிய பெரிய பிளான்டேஷன்ஸ் போடுவாங்களாம். கிறிஸ்மஸ் ட்ரீயை சின்னதுலேருந்து அவங்க வளர்த்து இந்த கிறிஸ்மஸ் டைம்ல அவங்க அதை சேல் பண்ணுவாங்க. அப்படியாக பிளான்டேஷன்ஸ் வச்சு நடத்துகிற அநேக யுஎஸ் ஜனங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்காங்க. என் அன்பு சகோதரி, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ 1851ஆம் வருடம் ஃபர்ஸ்ட் டைம் நியூயார்க்குள்ள கொண்டு வரப்பட்டதாம். வெள்ளை மாளிகையில கூட இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நீங்க பார்க்கலாம். இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல கிறிஸ்மஸ் ட்ரீ இப்பமே வைக்க ஆரம்பிச்சு விட்டார்கள். என் அன்பு சகோதரி, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோடைய அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் a conical shape, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் மாதிரி எதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சா, குளிர் பிரதேசத்துல, அதாவது ஆர்டிக் ரீஜன், அண்டார்டிக் ரீஜன், அதாவது போல்ஸ் கிட்ட இருக்கிற அந்த குளிர் பிரதேசத்துல, இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது இந்த நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்கிற அந்த குளிர் பிரதேசத்துல தான் இந்த கோனிக்கலா இருக்கிற இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபர்ஸ்ட் வளர ஆரம்பிச்சிட்டான். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்காக கோனிக்கலா இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஸ்னோ அது மேல விழும்போது அதிலே தங்கி விடாதபடிக்கு அந்த ஸ்னோ எல்லாம் அப்படியே ஊர்ந்து அது கீழே விழும்படியாக அது அழகாக கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். அது ஒருவேளை வேற ஏதாவது ஒரு ஷேப் அது எடுத்துருந்துச்சுன்னா அந்த பனிக்கட்டிகளும் அந்த ஸ்னோவும் அதிலே தங்கிவிடும் என்று சொல்லி ஆண்டவர் அதை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காராம், பனி விழும் பொழுது இந்த ஸ்னோ அப்படியே அதிலிருந்து ஊர்ந்து அது கீழே வந்து விழுந்து விட வேண்டும். இந்த மரத்திற்குள்ளாக அந்த ஸ்னோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை எப்படி இருக்குதான், இட் மஸ்ட் பி இன் a conical shape to avoid the snow from just resting inside that tree அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாராம். ஹalleluya! எவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல் ஒரு கிரியேஷன் பாருங்க. என் அன்பு சகோதரி, இன்றைக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர் எப்படி தெரியுமா கிரியேட் பண்ணியிருக்காரு, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை போல தான் கிரியேட் பண்ணிருக்காரு. எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீயை போல கிரியேட் பண்ணியிருக்காரு, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம மீது பாவம் சுமத்தப்பட்டாலும் சரி, நம்ம சில வேளைகளில் பாவத்திற்கு நேராக நாம் கடந்து சென்றாலும் சரி, சில விதமான சிறு தவறுகளை நாம் செய்தாலும் சரி, அந்த பாவத்திலே நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அந்த பாவமானது நம்மை விட்டு உதிர்ந்து கீழே விழ வேண்டும். இட் மஸ்ட் ஜஸ்ட் லீவ் அஸ், இட் மஸ்ட் ஜஸ்ட் ஃபால் அவே ஃப்ரம் அஸ் என்பதற்காக தான் நம்மையும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை போன்றுதான் ஆண்டவர் நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர் இந்த பூமிக்குள்ளாக வந்தது எதற்காக தெரியுமா, ஒரு பட்ட மரத்தை போல அவர் மாறுவதற்காக. நம்மை ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயாக, பாவத்தை விட்டு வெளியே வருகிற ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்னோவை விட்டு அது வெளியே வருகிற, ஸ்னோவை தனக்குள்ளாக வைத்துக் கொள்ளாமல், அந்த பனிக்கட்டியை தனக்குள்ளாக வைத்துக் கொள்ளாமல் அந்த பனிக்கட்டியை உதறி தள்ளும்படியாக இருக்கிற ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயாக நம்மை வணையும்படியாக, பாவத்தை நமக்குள்ளாக வைத்து விடக்கூடாது, பாவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்ற ஒரு ஆட்ரிபியூட் நமக்குள்ளாக வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் மரமாக நம்ம மாறணுன்றதுக்காக ஆண்டவர் இந்த பூ உலகத்திற்கு இறங்கி வந்து அவர் ஒரு பட்ட மரமாக மாறினார். அவரது
எல்லா பிரான்ச்சஸ், எல்லா ஸ்டெம்ஸ் எல்லாம் உரிக்கப்பட்டது. அவர் சரீரம் நமக்காக கிழிக்கப்பட்டது. எதற்காக தெரியுமா? இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நமக்குள்ளாக பாவம் தங்கிவிடக்கூடாது என்பதற்காக, பாவம் நமக்குள்ளாக கூடார அடிச்சு உட்கார்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்காக என் தேவன் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்து அவர் நமக்காக மனுஷ ரூபம் எடுத்து மனித சாயலாக மாறி நமது எல்லா பாவத்தையும் அவர் நமக்காக சுமந்து அவர் ஒரு பட்ட மரமாக மாறினார். ஜனங்கள் விரும்பத்தக்க மரமாக அவர் இல்லை. ஜனங்கள் அவரை கண்டு சந்தோஷப்படும்படியான ஒரு மரமாக அவர் இல்லாமல், அவர் அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல் அவர் ஒரு உரிக்கப்பட்ட ஒரு பட்ட மரமாக மாறினார். அதற்காக தான் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். Jesus came into this world to die, to make us holy. அவர் மரித்து நம்மை பரிசுத்தர்களாக ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயாக நம்மை மாற்றும்படியாக தான் இந்த உலகத்திற்குள்ளாக வந்தார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் அவர் இந்த பூமிக்குள்ளாக வந்தது நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக என்ற ஒரு எண்ணத்தை நாம் வைத்திருந்தோம் என்றால் பாவம் நம்மில் இருக்காது, சாபங்கள் நம்மில் இருக்காது, சிறு சிறு தவறுகள் நம்மில் இருக்காது. அவை எல்லாம் இந்த அழகான இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல எப்படி அந்த பனிக்கட்டி கீழே உலர்ந்து வருகிறதோ அதை போன்று நம்மை விட்டு பாவம், இச்சை எல்லாம் என்ன ஆயிடும்? ஊந்து வெளியே வந்துடும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை கொடுப்பாராக. பாவத்தை விட்டு நாம் விலகி ஓடும்படியாக, அது நம்மை விட்டு உலர்ந்து போகும்படியான ஒரு கிருபையை இன்றைக்கு அவர் நமக்கு கொடுக்கட்டும். God bless you.